நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, டிசம்பர் கிறிஸ்துமஸ் மாதம் வந்துட்டாலே கிறிஸ்தவர்கள் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடை அணிஞ்சிட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவங்க வீட்லேயும் போய் தூங்கிக்கிட்டவங்களுக்கு போய் எழுப்பி அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டவணை கொடுத்து அவங்களுக்கு ஒரு கேக்கை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து காணிக்கை இன்னைக்கு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை அதுதான், அப்படிதான் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. முதல் வருகை கூட இன்றைக்கு அறியாத எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை கூட அறியாத ஜனங்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நிமிடமும் அநேக ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் ஆத்மா பாரம் கூட இல்லாம கிறிஸ்தவனுடைய பிறப்பை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கேரல் சவுண்ட் போகிறது தப்பு இல்லை, போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு நீங்க கேரல் சவுண்ட் போகும் பொழுது அந்த கிறிஸ்தவ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹிந்து ஜனங்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு பைபிளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு அட்டவணையை கொடுத்து கேலண்டரை கொடுத்து கேக்க கொடுத்து கிறிஸ்தவனுடைய நற்செய்தியை நீங்க அறிவிங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு முஸ்லீம் வீடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பைபிளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு அட்டவணையை கொடுத்து அவங்களுக்கு கேட்க கொடுத்து கிறிஸ்தவனுடைய நற்செய்தியை அறிவிச்சிட்டு கிறிஸ்தவர்கள் வீட்டில் போய் கேரல் சவுண்ட் போங்க. கிறிஸ்தவங்க வீட்டிலேயே போய் நீங்க நற்செய்தி அறிவிக்கிறது தேவனுக்கு அது விருப்பம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துனா யாருங்கிறது தெரியும், பைபிள்னா என்னங்க அவங்க கையில பைபிள் இருக்குது. ஆனா புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது. இன்னைக்கு என்ன சபை என்ன எப்படி இருக்குன்னா, யாருக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோமோ அந்த இயேசு கிறிஸ்து வெளியே அனுப்பிட்டு கதவை அடைச்சிட்டு நம்ம அவர் பேரை சொல்லி இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளை சுவிசேஷத்தை அறிவிப்பது, கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை நம்ம அறிவிப்பது. அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. மத்தேயு மாற்கு லூக்கால பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தேவதூதன் சொல்றாப்புல, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆனா இன்னைக்கு புறஜாதிகளுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? சிமியோன் தாத்தா இயேசு கிறிஸ்து கையில குழந்தையை எடுத்துட்டு என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இவர் இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டதே. புறஜாதிகளுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஒளியாக பிறந்திருக்கிறாரு. அதை இன்னைக்கு நம்ம அறியாம இருக்கிறோம். எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தியை நம்ம அறிவிக்கணும், அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நான் கொண்டாடுற அந்த நற்செய்தியை என் பக்கத்து வீட்டில் நான் நற்செய்தியை அறிவிப்பேன், என் எதிர்த்த வீட்டில் நான் நற்செய்தியை அறிவிப்பேன், என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிப்பேன், பஸ்ல ட்ரெயின்ல எங்க போனாலும் இந்த கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கேரல் சவுண்ட் போகும்போது கிறிஸ்தவர்கள் வீட்டு பக்கத்தில் ஹிந்து ஜனங்களுக்கு நான் நற்செய்தியை அறிவிப்பேன், ஆப்போசிட்ல இருக்கிற முஸ்லீம் வீடுகளுக்கு நான் கிறிஸ்தவனுடைய நற்செய்தியை அறிவிப்பேன்னு சொல்லி சொல்லுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. அப்படி செய்யறதுதான் கிறிஸ்தவனுடைய பண்டிகை நமக்கு கொண்டாடுறது கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக இருக்கும். இல்லைன்னா அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போடுறதுனாலயோ வீட்டுல டெக்கரேஷன் ஸ்டாரு டெக்கரேஷன் ஏகப்பட்ட போடுறதுனாலயோ கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கிறிஸ்தவனுடைய பண்டிகையை கொண்டாடுறது வெறும் வேஸ்ட். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த கிறிஸ்தவனுடைய நற்செய்தியை நான் உலக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நான் அறிவிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இதை செய்து பாருங்க, உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.